வணக்கம். கியூபர்நெட்டிஸ் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாமா? அப்படி போகணும்னா நாம முதல்ல அதோட இதய துடிப்பான பாடு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். வாங்க, இந்த பகுதியில பாட்னா என்னன்னு ஆழமா அலசி ஆராயலாம். முதல்ல குபர்நெட்டிஸ் பாட்னா என்னன்னு சிம்பிளா ஆரம்பிச்சு அப்புறம் எப்படி நம்மளோட முதல் பாட உருவாக்குறது, அதுக்குள்ள பல கண்டெய்னர்ஸ் இருந்தா என்ன ஆகும், இதெல்லாம் யார் பாத்துக்கறாங்க, கடைசியா இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, வாங்க கேள்விக்குள்ள போலாம். குபர்நெட்டிஸ் பாட்னா அப்படின்னா என்ன? இதுதான் குபர்நெட்டிஸோட ரொம்ப ரொம்ப சின்ன ஆனா பவர்ஃபுல்லான ஒரு யூனிட். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு கண்டெய்னர்ஸ் பத்தி தெரியும், அது ஒரு ஆப்பை தனியா ஓட வைக்கும். அப்புறம் எதுக்கு இந்த பாட்? கண்டெய்னரே போதுமே. இது ஒரு சூப்பரான கேள்வி. வாங்க இதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணத்தோட பதில பார்க்கலாம். ஒரு பஸ்ஸையும் ஒரு மியூசிக் பேண்டோட டூர் பஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, அந்த டூர் பஸ்ல போற பேண்ட் மெம்பர்ஸ் எப்படி ஒரே இடத்துல இருக்காங்களோ, ஒரே சாப்பாட்ட ஒரே வசதிகளை பகிர்ந்துக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு பாட்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸும். அதுங்களுக்குன்னு பொதுவான நெட்வொர்க், பொதுவான ஸ்டோரேஜ்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு தனி உலகத்தை எப்படி உருவாக்குறது? இங்கதான் லினக்ஸ் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வருது. நம்ம டூர் பஸ் உதாரணத்தையே எடுத்துக்கிட்டா, அந்த பஸ்ஸுக்கு மட்டும் ஹைவேல யாருக்கும் தெரியாத ஒரு பிரைவேட் லேன் போட்டு கொடுக்கற மாதிரி இது. அதனால ஒவ்வொரு பாடுக்கும் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பான இடம் கிடைக்குது. ஓகே, தியரி எல்லாம் போதும். வாங்க இப்போ நிஜமாவே ஒரு பாட்டை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பொதுவா நீங்க பாக்குற 99% கேஸ்ல ஒரு பாடுக்குள்ள ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கும். ஒரு சோலோ ஆர்டிஸ்ட் தனியா ஒரு பெரிய டூர் பஸ்ல போற மாதிரி தான் இது. இங்க அந்த பாட் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்பட்டு குபர்நெட்டிஸ் அந்த கண்டெய்னரை ஈஸியா மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதான் ஒரு YAML ஃபைல். இது ஒரு பாட எப்படி உருவாக்கணும்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இங்க பாருங்க, கைண்ட் பாடுன்னு இருக்கு. இது குபர்நெட்டிஸ்க்கு ஏய் நான் ஒரு பாட உருவாக்க போறேன்னு சொல்றது. அப்புறம் ஸ்பெக்குக்குள்ள கண்டெய்னர்ஸ்ல இமேஜ் என்ஜினிக்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு அர்த்தம் இந்த பாடுக்குள்ள ஒரு என்ஜினிக்ஸ் கண்டெய்னரை ரன் பண்ணணும்னு சொல்றோம். அவ்வளோதான். அப்போ ஒரு பாட உருவாக்க என்ன பண்ணணும்? 3 ஸ்டெப் தான். முதல்ல இந்த YAML ஃபைல்ல நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதுறோம். ரெண்டாவது, குபர்நெட்டிஸ் அப்ளைன்னு ஒரு கமாண்ட் மூலமா இதை குபர்நெட்டிஸ் கிட்ட கொடுக்குறோம். மூணாவது, குபர்நெட்டிஸ் அதை எடுத்து எந்த சர்வர்ல, அதாவது நோட்ல ரன் பண்ணலான்னு முடிவு பண்ணி ரன் பண்ணிடும். அவ்வளவு சிம்பிள். சரி, இதுவரைக்கும் ஒரு பாட்ல ஒரு கண்டெய்னர்னு பார்த்தோம். ஆனா எப்போ ஒரு பாட்குள்ள ரூம்மேட்ஸ், அதாவது ஒன்னுக்கு மேல கண்டெய்னர்ஸ் தேவைப்படும்? வாங்க அதையும் பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஓகே, எதுக்காக ஒரே பாட்குள்ள 2 கண்டெய்னர்ஸா வைக்கணும்? தனித்தனி பாட்ல வச்சுக்கலாமே, அதுல என்ன தப்பு? இதுக்கான பதில், சில அப்ளிகேஷன்ஸ் ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா வேலை செய்ய வேண்டியிருக்கும், ஒரு டீம் மாதிரி. அதனால 2 கண்டெய்னர்ஸையும் ஒரே யூனிட்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் நாம இத பயன்படுத்துவோம். ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு வெப் சர்வர் கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சில ஃபைல்ஸை மக்களுக்கு காட்டுது. இப்போ இன்னொரு கண்டெய்னர் இருக்கு. அதோட ஒரே வேலை அந்த ஃபைல்ஸை அடிக்கடி அப்டேட் பண்றது மட்டும்தான். இந்த 2வது கண்டெய்னரை சைட்கார்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெப் சர்வரும் ஃபைல் அப்டேட்டரும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்னா வேலை செய்யணும். அதனால தான் அவங்கள ஒரே பாட்டுக்குள்ள, ஒரே வீட்டுக்குள்ள வைக்கிறோம். அப்படியே ஒரே பாட்ல வைக்கிறனால என்ன நன்மை? 2 பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு, ஷேர்டு நெட்வொர்க்கிங். அதாவது அந்த 2 கண்டெய்னரும் லோக்கல் ஹோஸ்ட் மூலமாவே ரொம்ப வேகமா பேசிக்க முடியும். ரெண்டாவது, ஷேர்டு ஸ்டோரேஜ். 2 கண்டெய்னரும் ஒரே ஃபைல்ஸை ரொம்ப ஈஸியா படிக்கவும் எழுதவும் முடியும். சரி, பாட்டை உருவாக்கிட்டோம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, பாட்கள் ரொம்ப தற்காலிகமானவை. அப்போ அதையெல்லாம் யாரு பாத்துப்பா? யார் இதுக்கு பொறுப்பு? ஆமா, பாட்கள் எஃப்எமரல்னு சொல்றாங்க. அதாவது அதுங்க நிரந்தரம் இல்ல, திடீர்னு காணாம போயிடலாம். அப்போ ஒருவேளை நம்ம என்ஜின் ஸ்பாட் கிராஷ் ஆயிட்டா என்னாகும்? நம்ம வெப்சைட் மொத்தமா டவுன் ஆயிடுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த பிரச்சனைக்கு தான் ஒர்க்லோட் ரீசோர்ஸ்னு ஒன்னு இருக்கு. நம்ம டூர் பஸ் உதாரணத்துக்கு வந்தோம்னா, இதுதான் அந்த பேண்டோட டூர் மேனேஜர். அவரோட வேலை என்ன? கரெக்டான நம்பர்ல பஸ் ஓடுதான்னு பாக்குறது. ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா உடனே வேறொரு பஸ்ஸை ரெடி பண்ணி அனுப்புறது. அதே வேலை தான் இங்கே நடக்குது. அதனாலதான் நிஜ உலகத்துல நாம பெரும்பாலும் பாட்களை நேரடியா உருவாக்கவே மாட்டோம். அதுக்கு பதிலா டிப்ளாய்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குவோம். அந்த டிப்ளாய்மெண்ட் கிட்ட எனக்கு இந்த மாதிரி 3 பாட் வேணும்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பாட்களை உருவாக்குறது, அதுங்க சரியா ஓடுதான்னு பாக்குறது, ஏதாவது பிரச்சனைனா புதுசா உருவாக்குறதுன்னு எல்லா வேலையும் அந்த டிப்ளாய்மெண்ட்டே பாத்துக்கும். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா ஒரு கேள்வி.
இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பாடுகள் ஏன் குபர்னீஸ்ல இவ்ளோ முக்கியம்? அதோட உண்மையான பவர் என்ன? நீங்க ஏன் பாடுகளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. குபர்நெட்டிஸ்ல நீங்க ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணணும்னா அதுக்கு அடிப்படை அழகே இந்த பாடுதான். ரெண்டாவது, இது அப்ளிகேஷன்ஸ் ஓடுறதுக்கு ஒரு நிலையான சூழலை கொடுக்குது. மூணாவது, ரொம்ப நெருக்கமா வேலை செய்ய வேண்டிய ப்ராசஸ்களை ஒன்னா ஓட வைக்கிற பெரிய பிரச்சனைய இது தீர்க்குது. கடைசியா, குபர்நெட்டிஸோட மேஜிக்கான ஸ்கேலிங், செல்ஃப் ஹீலிங் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பாடுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பாட்கள் பல அப்ளிகேஷன்களை ஒன்னா சேர்த்து இயக்கிறதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கொடுத்தது. சரி, ஆனா நம்ம அப்ளிகேஷன்ஸ் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகுது. உன்னோட ஒண்ணு இன்னும் அதிகமா கனெக்ட் ஆகுது. அப்போ எதிர்காலத்துல வரப்போற ஒரு பாட் மாதிரி அமைப்பு இன்னும் என்னென்ன புது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.